நகை நட்டு அவனோட துணிமணி டிராஃபி எல்லாமே எடுத்துட்டு போயிடுச்சு. எங்க வீட்லயும் எங்க பையன் ஞாபகமா என்கிட்ட எதுவுமே இல்லை. அவன் மேலே குடிக்காரங்க ஒரு பட்டம், டெய்லி நான் 500 ரூபா கொடுத்து குடிக்க சொன்னேன்னு சொல்லி ஒரு பட்டம். நான் குடும்பக்கார மாமியார், நான் வீட்லேயே இல்லை. நான் வேலைக்கு போயிட்டு என் பையன் இறந்தது கூட என்னால் தொட்டு பார்க்க முடியல. அந்த பொண்ணு அந்த பையனும் அந்த ஏற்கனவே ஒரு பையனோட தொடர்பில் இருந்திருக்கு. அது எங்களுக்கு தெரியல. தனியாக கொடுத்துற போகிறேன்னு போனாங்க. நான் வலுக்கட்டாயமாக போக சொன்னதாக சொல்லி என் மேலே அபாண்டமாக போய் சொல்லியிருக்கேன் அந்த பொண்ணு. ஆனால் நான் போக சொல்லலை. என் பையனை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு இவ்வளோ இந்த மாதிரி குற்றச்சாட்டு, அவன் இறந்ததுக்கப்புறம் குற்றச்சாட்டு, அவன் மேலே குடிக்காரங்க ஒரு பட்டம், டெய்லி நான் 500 ரூபா கொடுத்து குடிக்க சொன்னேன்னு சொல்லி ஒரு பட்டம். நான் குடும்பக்கார மாமியார், நான் வீட்லேயே இல்லை. நான் வேலைக்கு போயிட்டு என் பையன் இறந்தது கூட என்னால் தொட்டு பார்க்க முடியல. எங்கள் பையன் பிரகாரம் எங்கள் முஸ்லீம் பிரகாரம் நான் அடக்கம் பண்ணேன். அவன் ஆசைப்பட்ட பிறகு தமிழ் பிரகாரம் கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்போ எந்த சாதி சனமும் நான் கூப்பிடல. பையன் இறந்ததுக்கு மட்டும்தான் அவங்களாம் வந்தாங்க, பார்த்துட்டு போனாங்க. இப்போ அவன் இறந்ததுக்கப்புறம் இன்னைக்கு தான் அவன் அடக்கமான நாள். வெள்ளி வியாழனில் தான் எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுறேன். அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டதுக்கு என்னோட நகை நட்டு அவனோட துணிமணி டிராஃபி எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுச்சு. அந்த வீடு காலி பண்ணிட்டு போகும்போது நான் 3 மாதம் இல்லாமல் வீட்டு வெளியே வர முடியாதுன்னு சொல்லி எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுச்சு. எங்களுக்குன்னு எங்கள் பையன் ஞாபகமாக என்கிட்ட எதுவுமே இல்லை. எனக்கு நியாயம் கிடைக்கணும் தான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு உடம்பு ரீதியாக ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. என் வரல வரல. என்னோட கோரிக்கை என்னோட பையனோட திங்ஸ் எல்லாமே என்னோட வேணும். என் பையனோட ஐடி வச்சுட்டு இவங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் வயசான காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அவரும் ஹார்ட் பேஷண்ட்டு இப்போதான் இருக்காரு. ஏதோ வேலைக்கு போயிட்டு இருக்காரு. நாங்கள் ஜவுளி செய்கிறோம். எங்களுக்கு எங்கேயுமே நியாயம் கிடைக்கல. இங்கே நியாயம் கிடைக்கணும். நான் வந்திருக்கேன். எனக்கு நியாயம் கிடைக்கணும். என்னோட பையனோட திங்ஸ், அவனோட பொருள் ஒரு பொருள் இல்லாமல் சேரணும். அவன் ஐடி கொடுக்க முடியாது அப்படின்னா அவன் ஐடி க்ளோஸ் பண்ணுங்க தயவு செய்து.